வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மந்த்லி 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 crore போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது லாஸ்ட் ஒரு 6 வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் 6 வீடியோஸ் அப்படின்னா 6 மந்த்தான வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அப்படின்ட்டு இந்த பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. பேசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நம்ம பை பண்ணிருக்க ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பை பண்ணிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பை பண்ணியிருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14% வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. செகண்ட் ஸ்டாக் 10% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. தேர்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 15%, ஃபோர்த் ஸ்டாக் 25% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4%ல இருக்கு. நம்மளோட சிக்ஸ்த் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 41% ரிட்டர்ன்ல இருக்கு. நம்மளோட செவன்த் ஸ்டாக் 38% ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. நம்மளோட 8th ஸ்டாக் 4%ல ரிட்டர்ன் இருக்கு. நம்மளோட 9th ஸ்டாக் 60% வந்து ரிட்டர்ன்ல இருக்கு. நம்மளோட 10th ஸ்டாக் 70% ரிட்டர்ன்ல இருக்கு. நம்மளோட 11th ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200% வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் இருக்கு. வித்தின் இந்த 6 மந்த்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருந்தோம். ஸோ மந்த்லி 10K அப்படின்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம். மந்த்லி 10K அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி நம்ம 10,000 அப்படின்னு இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். 10K அப்படிங்கிறப்ப நீங்க 6 மந்த் அப்படிங்கிறப்ப 60,000 தான் இருக்கணும். பட் நமக்கு 1,18,000 சம்திங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,18,354 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். கரண்ட் டைம்ல 1,47,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இல்லாம ஓவரால் கெயின் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 28,000 மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. டுடே வந்து ஒரு 1,700 ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டுடே ப்ராஃபிட் கெயினா வந்து இருக்கு. பட் ஓவராலா பாக்குறப்ப 28,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் டைம்ல டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண போறோம். அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேணுகா சுகர், அதுக்கப்புறம் ஐஓசி, பிஎஃப்சி. ஸோ இந்த 3 செக்டர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர்ஸ் வந்து புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ண போறோம். இந்த கம்பெனி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி ஒரு ஃபைனான்ஸ் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 56% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிட்ட இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 34.8% வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 9.2% இருக்கு. ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் எதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணல. ஸோ இந்த ரீசன்காக மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிருக்கேன். செகண்டா நம்ம சூஸ் பண்ணிருக்க கம்பெனி ஐஓசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல கூட நம்ம டிவிடெண்டா ஒரு 5K எடுத்தோம். ஸோ அது இல்லாம இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 51.5% இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 38.2% இருக்கு. பப்ளிக் கிட்ட 10.3% இருக்கு. ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளட்ஜும் இல்லாம இருக்கு. இந்த கம்பெனில வந்து லிமிடெட் குவான்டிட்டில நம்ம ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண போறோம். தேர்டா நம்ம பை பண்ண போற கம்பெனி ரேணுகா சுகர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் செக்டரை சேர்ந்தது. ஸோ இந்த கம்பெனில லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 62.5% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 13.3% இருக்கு. பப்ளிக் கிட்ட 24.2% வந்து இருக்கு. கம்பெனி பிளட்ஜ் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் எதுவும் பண்ணல. இந்த கம்பெனி லாங் டேர்ம் பேஸ்ல நம்ம பாக்குறப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிங்கறதுனால இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஷேர்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப ஷேர்ஸோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோத் ஆயிருவீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு புதுசா இருக்கும். அதுல எந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு இருக்காது. பட் அதே ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பண்றப்ப ஒரு ஒர்க்குக்கு எவ்வளவு டிலே பண்ணீங்களோ அதே ஒர்க்கை நீங்க அடுத்து 5 இயர்ஸ் கழிச்சு பண்ண வச்சாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஷார்ட் டைம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவீங்க. அதனால எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ எந்த லேர்னிங் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஒரு கரெக்டான மென்டர் சூஸ் பண்ணுங்க. அந்த கரெக்டான மென்டர் கிடைச்சாங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஃபாஸ்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணலாம்.
ஸோ டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கரண்ட் டைம்ல பண்ணிருக்க எல்லா ஷேர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஈசிமை ட்ரிப்பை தவிர. ஸோ ஈசிமை ட்ரிப்பும் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கறனால தான் நம்ம பை பண்ணி வச்சிருக்கோம். இந்த போர்ட்ஃபோலியோல நம்ம 189 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் டைம்ல பை பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு டிமெட் அக்கௌண்ட்ல 649 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் பை பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த போர்ட்ஃபோலியோ லிமிட்டடா ஒரு குவான்டிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரேணுகா சுகர்ஸ், ஐஓசி, பிஎஃப்சி அப்படிங்கிற இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். இந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 3979 rupees வந்து தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4000 rupees இந்த மந்த்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட் ஆர்டர்ல நம்ம பை பண்ணியாச்சு. ஸோ ரீப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். ஷேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிருக்கும். எப்பயுமே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேரோட பிரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றப்போ அப்படிதான் சொன்னேன். பட் எல்லா ஷேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூவா மேல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு அப்படின்னா அந்த டைம்ல என்னோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து, ஸோ அதுவும் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ண போறது ஐஓசி ஷேர். ஸோ ஐஓசி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இது ஒரு டிவிடெண்ட் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிக்கலாம் கரண்ட் டைம்ல. ஸோ இதுல ஐஓசி 20 குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2620 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேணுகா சுகர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ண போறோம். இந்த மந்த்துக்கு 1185 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. பட் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல தான் பில்ட் ஆகும். சப்போஸ் நமக்கு மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா இன்னும் சீப்பான பிரைஸ்ல நம்மளால பை பண்ண முடியும் அப்படிங்கறதால லிமிடெட் குவான்டிட்டில பை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 25 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம பை பண்ணியா இருக்கு. ஸோ ரேணுகா சுகர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கரண்ட் டைம்ல இந்த 3 ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மந்த்துக்கான அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2235 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த மந்த்துக்கான 10,000 rupeesல. இந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிப்டி பீஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ சர்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. ஸோ நிப்டி 50ல இருக்க 50 ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நிப்டி பீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் லிமிடெட் குவான்டிட்டி தான் நம்ம வந்து பை பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை பை பண்றதுக்கு அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு. அதனால கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பை பண்ண முடியும். 9 ஷேர்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணியாச்சு. புதுசா நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப புதுசா 3 கம்பெனி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நிப்டி பீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி டுடே நியூ இயர் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த 4 ஸ்டாக்கும் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10K இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அது ப்ராஃபிட்ல இருக்கா இல்ல லாஸ்ல இருக்கா அப்படின்ட்டு அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பட் கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,26,000 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு பை பண்ணிருக்க எல்லா ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நியூ இயர் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த நியூ இயருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறது கண்டினியூவா எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்ம்ல நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Demat அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மூலியமா நம்ம சேனலோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.